என்னை விட்டுச் செல்லாதே பாகம் 4. கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ண. செமினார் ஹாலின் பெரிய கதவுகள் டக் என்ற சத்தம் செய்து மூடப்பட்ட அந்த நிமிஷம் மது திடுக்கிட்டு திரும்பினாள். மதி கதவு. அவளின் குரல் நடுங்கியது. மதி உடனே கதவை தட்டினான். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஓப்பன் பண்ணுங்க. அவன் குரல் ஹால் முழுக்க எதிரொலித்தது. ஆனால் பதில் இல்லை. அந்த அமைதி அது அசாதாரணமான அமைதியாக இல்லை, பயம் உண்டாக்கும் அமைதி. மது, காம் ஆகுங்க, நான் இருக்கேன், மதி மெதுவாக சொன்னான். மது தன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்தாள். என்னால் முடியல மதி, வீட்டில் என்ன ஆகும்னு தெரியல. நான் சொல்லவே இல்லை இவ்வளவு லேட் ஆகும்னு. மதி அவளிடம் நெருங்கவில்லை. அவளுக்கு பாதுகாப்பு உணர்ச்சி கொடுக்க அவளிடம் ஒரு தூரம் விட்டு நின்றான். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஒரு ஆக்சிடென்ட் தான். நாளைக்கு காலையில் எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு சரியாகும். ஆனால் இன்றைய இரவு. மது அந்த மனதிற்குள் எழுந்த கேள்வியிலேயே உடைந்து போனாள். மதி சற்று யோசித்தான். சரி, நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். அவன் ஹாலில் சுற்றி பார்த்தான். ஜன்னல்கள் எல்லாம் வெளியே இருந்து கிரில் போடப்பட்டிருந்தது. அவன் மொபைலை எடுத்தான். சிக்னல் இல்லை. உங்கள் ஃபோன்? அதுலேயும் சிக்னல் இல்லை. இருவரும் சில வினாடிகள் அமைதியாக நின்றனர். அந்த அமைதி இப்போது இருவருக்கும் இடையே இருந்த அந்நியத்தையும் காட்டியது. சில நிமிடங்கள் கழித்து மதி மெதுவாக சுவருக்கு அருகே சென்று அமர்ந்தாள். அவளின் தோள்கள் நடுங்கிக் கொண்டிருந்தது. மதி அவளை பார்த்தான். அவளின் அழகு அவனுக்கு தெரியவில்லை, அவளின் பயம்தான் தெரிந்தது. மது, அவள் பதில் சொல்லவில்லை. ஒரு விஷயம் கேளுங்க, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த வார்த்தை அவளின் அழுகையை மெதுவாக குறைத்தது. இரவு 9:30. ஹாலில் இருக்கும் டியூப்லைட் மட்டும் ஒளிர்ந்தது. சுற்றிலும் நிழல்கள். மதி ஒரு பெஞ்சை சுத்தம் பண்ணி காட்டினான். நீங்கள் இங்கே உட்காருங்க. மது மெதுவாக அமர்ந்தாள். மதி அவளிடம் இருந்து கொஞ்சம் தூரம் விட்டு கதவு அருகே தரையில் அமர்ந்தான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? மது தலையாட்டினாள். இல்லை. மதி தன் பேகை திறந்தான். ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்து கொடுத்தான். அதை நேராக கொடுக்காமல் அவளுக்கு அருகே வைத்தான். இது மட்டும் சாப்பிடுங்க, எதுவுமே சாப்பிடலனா தலைவலி வரும். மது அவனை பார்த்தாள் சிறு தயக்கத்துடன். அவளின் மனதில் இன்னும் தயக்கம். நம்பிக்கை இல்லைன்னா சாப்பிட வேண்டாம், மதி மெதுவாக சொன்னான். அந்த ஒரு வரி அவளின் மனசை குத்தியது. அவள் மெதுவாக பிஸ்கெட் எடுத்துக்கொண்டாள். இரவு 10 மணி. கல்லூரி வளாகம் சாதாரணமாக அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். ஆனால் அந்த இரவு அங்கு 2 கார்கள் வேகமாக நுழைந்தன. ஒரு காரில் மதுவின் பெற்றோர், மற்றொரு காரில் மதியின் பெற்றோர். எங்கள் பிள்ளை எங்கே? போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கு வந்த பின்புதான் தெரிந்தது மது இருவரும் வீட்டுக்கு செல்லவில்லை என்று. இது இன்னும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. இரு குடும்பங்களின் குரலும் பதற்றமாக இருந்தது. அவர்கள் செக்யூரிட்டியிடம் ஓடிச் சென்றனர். எங்கள் சில்ட்ரன் இன்னும் உள்ளே இருக்காங்களா? செக்யூரிட்டி முதலில் தயங்கினான். இல்லை சார், எல்லாரும் போயிட்டாங்க. அந்த நேரம் ஒரு ஸ்டாஃப் மெதுவாக சொன்னான், சார், செமினார் ஹாலில் லைட் இன்னும் ஆனில் இருக்கு போல. மதுவின் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க கல்லூரி முதல்வரும் சில பேராசிரியர்களும் கல்லூரிக்கு வந்துவிட்டனர். அந்த ஒரு வரி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர்கள் எல்லோரும் அந்த ஹாலுக்கு பக்கம் ஓடினார்கள். அந்த பெரிய கதவு வெளியே இருந்து போட்டப்பட்டிருந்தது. ஓப்பன் பண்ணுங்க, மதுவின் அப்பா கோபமாக கத்தினார். அதற்குள் உள்ளே மதி திடுக்கிட்டு எழுந்தாள். மதி யாரோ வெளியில். மதி கதவுக்கு பக்கம் ஓடினான். யாருங்க? மது, கதவு திறக்க சொல்லு. அவளின் அம்மாவின் குரல். அவர்களுக்கு வெளி பக்கமாக போட்டியிருப்பது தெரியவில்லை. மது ஓடி போனாள். அம்மா. அவளின் குரல் உடைந்து போனது. வெளியில் மதுவின் அப்பா கோபத்தில் நடுங்கினார். மதியின் அப்பா சிச்சுவேஷனை புரிந்து கொள்ள முயன்றார். செக்யூரிட்டி திறக்க முயன்றார். சில நிமிடங்கள் தான். ஆனால் அந்த நிமிடங்கள் அனைவருக்கும் 1 மணி நேரம் போல இருந்தது. கதவு திறந்தது. முதல் பார்வை. அனைவரும் உள்ளே பார்த்தார்கள். மது ஒரு மூலையில் நின்றாள், கண்கள் சிவந்து. மதி கதவின் அருகே அந்த ஒரு காட்சி ஒவ்வொருவரும் வேறு விதமாக எடுத்துக்கொண்டார்கள். மதுவின் அம்மா ஓடி வந்து அவளை கட்டிப்பிடித்தார். உனக்கு எதுவும் ஆகலை இல்லை? மது அழுதபடி. இல்லைம்மா. மதுவின் அப்பா அவளை பார்த்தார். அந்த பார்வையில் கோபமும் பாசமும். என்ன நடந்துச்சு? மதி அமைதியாக சொன்னான். சார், பென்ட்ரைவ் தேடும்போது லாக் ஆகிடுச்சு. யார் லாக் பண்ணாங்கன்னு தெரியல. அதே நேரம் பின்னால் சில ஸ்டாஃப்கள் பேசிக்கொண்டனர். அப்படியே இருவரும் உள்ளே இருந்தாங்களாமா. யாருக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு? அந்த வார்த்தைகள் மதுவின் அப்பாவின் காதில் விழுந்தது. அவர் கோபமாக, இது சாதாரண விஷயம் இல்லை. மதி உடனே, சார், தயவு செய்து தவறாக நினைக்காதீங்க. ஆனால் அந்த நேரத்தில் யாரும் முழுமையாக யோசிக்கவில்லை.
அந்த நேரம் மதியின் அப்பா பேச ஆரம்பித்தார். ஒரு நிமிஷம், முதல்ல யார் லாக் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அனைவரும் அமைதியானார்கள். செக்யூரிட்டி பயந்து, சார் நான் லாக் பண்ணலை. மற்றொரு வாட்ச்மேன், நான் வந்தப்போ ஆல்ரெடி லாக்கில் இருந்துச்சு. அந்த கணம் சிசிடிவி ரூமுக்கு போனாங்க. கேமரா ஃபுட்டேஜ். அனைவரும் மூச்சு பிடித்து கொண்டு பார்த்தார்கள். ஃபுட்டேஜில் ஒரு ஷேடோ, ஒரு மனிதன் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவன் மெதுவாக வந்து அந்த ஹாலின் கதவை வெளியே இருந்து பூட்டுகிறான். மது அதிர்ச்சியில், மதி, நம்ம யாராவது பர்பஸாக லாக் பண்ணியிருக்காங்களா? மதி கண்கள் கூர்மையாயின. அந்த ஷேடோ சில வினாடிகள் திரும்பி கேமராவை கண்டது. அந்த ஒரு ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. அனைவரும் அருகே வந்தனர். மது மெதுவாக, இவர். அவளின் குரல் நடுங்கியது. அது அவர்களின் கல்லூரியில் இருந்த ஒருவரை. யார் அவர்? ஏன் பூட்டினார்? இந்த சம்பவம் இப்போ சாதாரணமாக தோணலை எல்லாருக்கும். அந்த முகத்தில் முகமூடி அணிந்திருந்ததால் யார் என்று தெரியவில்லை. ஒரு திட்டமிட்ட விஷயம் என மட்டும் 2 குடும்பங்களும் இப்போது புரிந்து கொண்டனர். மது மற்றும் மதி தவறு செய்யவில்லை. ஆனால் யாரோ அவர்களை சிக்க வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உண்மை வெளியே வருவதற்கு முன்பே கிசு தீ போல பரவிவிட்டது கல்லூரி வளாகம். அடுத்த நாள் அந்த ஒரு இரவு நடந்த சம்பவம் முழு கல்லூரியிலும் தீ போல பரவியது. நேற்றிரவு இருவரும் ஹாலில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? சிலர் சிரித்தார்கள், சிலர் கிசுகிசுத்தார்கள். மது, அவள் நடக்கிற பாதை கூட இப்போது கனமாக இருந்தது. ஒவ்வொரு பார்வையும் அவளை குத்துவது போல. அவளின் தோழிகள் கூட முழுமையாக பேச தயங்கினார்கள். ஒரு பெண் மெதுவாக சொன்னாள் அவளிடம், மது, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இனிமே. அந்த ஒரு வார்த்தை அவளின் மனசை உடைத்தது. நான் என்ன தப்பு பண்ணினேன்? அந்த கேள்வி அவளின் உள்ளத்தில் ஓலமிட்டது. வீட்டில் மது அமைதியாக இருந்தாள். அவளின் அம்மா மட்டும் அவளை நம்பினார். என் பொண்ணுக்கு எதுக்கு இப்படி ஒரு பழி என மௌனமாக அழுதார். ஆனால் உறவினர்கள், இரவு முழுக்க ஒரு பையனுடன் இருந்தால் அது சாதாரணமா? அந்த வார்த்தைகள் வீட்டையே விஷமாக மாற்றின. மதுவின் அப்பா உள்ளுக்குள் உடைந்தார். ஆனால் வெளியில் தைரியமாக தன்னை காட்டிக்கொண்டார். நம்ம ஃபேமிலி பெயர் என்ன ஆகிறது? அவர் சொல்லாமல் நிறுத்தி கொண்டார். மது அதை தாங்க முடியாமல் ரூமுக்குள் சென்று கதவை பூட்டிக்கொண்டாள். அவள் கண்ணாடி முன்னால் நின்றாள். நான் தப்பா, இல்லை இந்த உலகமே தப்பா? அவள் உடைந்து அழுதாள். இந்த இரவு அவள் தூங்கவில்லை. கல்லூரியில் மதி எல்லாம் கவனித்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து சிலர், ஹீரோ, என்ன ஸ்டோரி? அவன் கை முறுக்கி ஏறியது. ஆனால் அவன் சண்டை போடவில்லை. அவன் நேராக பிரின்சிபல் ரூமுக்கு சென்றான். சார், இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கண்ட்ரோல் ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறது நார்மல் அப்படின்னு பிரின்சிபல் சொன்னார். ஒரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்குது. அவனின் குரல் உறுதியானது. மதி என்ன செய்தான்? மது உடைந்து போனாள். மதுவுக்கு இப்போது கல்லூரி போகவே பயமாக இருந்தது. அவள் ஒரு நாள் கேன்டீனில் நின்றபோது 2 பேர் சிரிச்சுக்கிட்டே, இவதான அவள்? உடனே அங்கிருந்து போய்விட்டாள். அவளின் கண்ணீர் இப்போது நிற்கவே இல்லை. அந்த நேரம் மதி அவளை பார்த்தான். அவன் அவளிடம் வந்து நின்றான். மது, அவள் திரும்பவில்லை. ஒரு நிமிஷம் கேளுங்க, எனக்கு யாரிடமும் பேசணும்னு தோணலை. அவள் குரல் குளிர்ந்தது. மெதுவாக, நீங்கள் தப்பே பண்ணலை. அந்த ஒரு வரி. அவள் நின்றாள். அந்த இரவு என்ன நடந்துச்சுன்னு நாம் இருவருக்கும் தெரியும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு விடுங்க. மது மெதுவாக திரும்பினாள். நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. அவள் கண்களில் கண்ணீர். மதி முதல் முறையாக அவளின் அருகே ஒரு அடிக்கு நெருங்கினான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். அவன் குரல் மெதுவானது, ஆனால் நம்பிக்கை இருந்தது. அந்த நிமிஷம் மது அவனை பார்த்தாள். அவளின் பார்வை மாறியது. மதி அவளை காப்பாற்ற வந்தவன் அல்ல, அவனை புரிந்து கொண்டவன். அவமானம் ஒரு பெண்ணை உடைக்கலாம், ஆனால் ஒரு உண்மையான ஆதரவு அவளை மீண்டும் எழுப்பும். மது உடைந்திருந்தாள், ஆனால் இப்போது அவள் தனியாக இல்லை. அடுத்த பாகம் நாளை. நன்றி, வணக்கம். ஆதரவு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.